தை மாத பிறப்புகள் 2025 12 ராசிகளில் அயன சயன மூச்ச விரைய போகஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது ராசியான மீன ராசி. மீன ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. பரிவர்த்தனையில 10ஆம் இடத்துக்கும் போறாரு. மீன ராசின்னு சொல்லும் போதே இரட்டை மீன்களை பற்றி பேசக்கூடியது. ஒரு மீனோட வாழை இன்னொரு மீன் கடிக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கும். புனரவி ஜனனம் புனரவி மரணம். ஒரு விஷயத்தை தொடர்பு கொள்ளுது, முன்ஜென்மத்தோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னாலே மீன ராசி தான். மீன ராசி மீன லக்னம் வீட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே அவங்க ஜென்ரேஷனில் மீன ராசி இருப்பாங்க. சரி, இப்போ இந்த மீன ராசிக்குன்னு பேசும்போது ராசியிலே சனி பகவான் இருக்கார். என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? ஜென்ம சனி வச்சு செய்ய போகுது எல்லாம் சொல்லி. ஃபஸ்ட்டு சனின்னு பேசும்போது இதன் முதல் சுற்று 7 நாட் சனியா 2வது சுத்தான்றதை பார்க்கணும். 2வது சுற்றாக இருந்தால் இந்த 7 நாட் சனி பொங்கு சனியாக அமர்ந்து உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். முதல் சுற்றுன்னு சொல்லும்போது ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. சரி, இந்த மீன ராசி ஜாதகர் அப்படின்னு பேசும்போது தொட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. சனியின் மூலியமாக லாபங்களையும் சந்திக்க போகிறீங்க. நிறைய புதிய அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய பயணங்கள். ஏன் 12ஆம் அதிபதி சனியே ராசியில் உட்காந்துருக்கார். நிறைய பயணங்கள். சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் இல்லை உள்ளூர்லேயே நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்க மீனராசி. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. ஆனால் இந்த ஒரு 4-5 மாதமாக இந்த ஒரு வருஷமாக நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் எடுக்கக்கூடியவங்க மீனராசி. அதே நேரத்தில் உடம்பில் சத்து குறைபாடு, இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அதோட குறைபாடு எப்படி தெரியும்னா ஸ்கின்ல ட்ரைனஸான ஸ்கின்னை கொடுக்கும். சனின்னு சொல்லும் போதே பார்த்திங்கனாக்கா முழங்கால்லேருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது. கணுக்கால் முழங்கால் பாதம், இதுதான் சனியோட டிபார்ட்மெண்ட்டு. அதாவது வெயிட் கம்மியாகவே இருந்தாலும் நடக்க முடியாமல் போகிறது, வெரிகோஸ் வெயின், கால் இழுத்துக்கிறது, இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்து பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதாவது தசம கேந்திரத்தில் இருக்கார். நல்ல ஒரு வாய்ப்பு. வர வருமானங்கள் சரியாக இருக்க போகுது. 10,000 ரூபா மாதம் வருமானம் வருதா, சிட் கட்டுறது வாடகை கட்டுறது எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இந்த மாதத்துக்கான செலவுக்கும் கையில் காசு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்க போகுது. இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணும்போது நிறைய விஷயங்களுடைய ஸ்ட்ரெஸ்னஸ் உங்கள் உடம்பை விட்டு போகிறத கண்கூடாக பார்க்கலாம். தாயாரோடு இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள், தாயார்கிட்ட பேசாமல் இருந்தது, பிரிஞ்சு இருந்தது, இல்லை தாயாருக்கு உடம்பு சரியில்லை அதே பிரச்சனையாக இருக்கிறது, இதெல்லாம் ரிலீஃப் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸும் போயிட்டு தாயார் கூட இருந்து அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொத்து வச்சுருக்கக்கூடியவங்க சொத்தோட வேல்யூ அதிகரித்து கொடுக்கக்கூடியதும், அதே நேரத்தில் பேங்க் பேலன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பேலன்ஸோடைய வட்டிகள் அதிகரித்து கொடுக்குறதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமாக நகை கடன் ஒன்று வச்சுருக்கேங்க திருப்பிடுவேனா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் பொற்காலம். ஏன்னா 6ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. கடன் நிவர்த்தி அப்படின்ற ஒரு யோகத்தை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இதில் எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிபதி 11. வாய், நான் நகையை திருப்பிட்டேன், பணத்தை எடுத்துட்டேன், எனக்கு இந்த பணம் வரப்போகுது, நான் எப்படி இருக்க போகிறேன், இந்த வாயில் பேசுகிற பேச்சுக்கள் மூலியமாக அதை பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்டேருந்து சிலர் வாங்குறது பார்க்குறது தான் பெரிய டார்ச்சரு. ரகசியத்தோடையே வாழ்கிறவங்க கும்பராசினா ரகசியமே இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்க மீனராசி. இதான் இந்த 2 பக்கத்து ராசி வேறு. இதில் பார்த்துக்கோங்க, இது பேசாது அது பேசிடும் எல்லாத்தையும். அந்த லூஸ் டாக்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரியே உருவாக்கும். அது வரைக்கும் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சொந்தத்திலே இருப்பாங்க, லைஃப் பார்ட்னராகவே இருப்பாங்க. இந்த லூஸ் டாக்ஸ் மூலயமா தான் ஒரு இழப்பையும் இந்த மாதம் சந்திக்க போகிறீங்க. பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டீனேஜில் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, பெண் குழந்தைய வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மனஸ்தாபத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது நம்ம சொல்லிட்டோம், அந்த ஸ்கின்னு இந்த உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள், அதுக்கேற்ற விட்டமின்ஸ் நிறைய பேர்ச்சம்பளம் சாப்பிட்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணை வழியில் இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள்
நீங்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி காட்டுறதை நிறுத்திட்டாலே இல்லறம் மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 8ஆம் அதிபதி 11ல் இருக்காருங்க. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வர லாபத்தை வர விஷயத்தை முன்கூட்டியே சொல்லி அதை தடை பண்ணிக்கிறது மீனராசி. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கம்பெனிஸ் வச்சுருக்கக்கூடியவங்க எப்படி துலாத்துக்கு சொன்னோம், கும்பத்துக்கு சொன்னோமோ, கம்பெனிஸ் வச்சுருக்கக்கூடியவங்க கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த தை மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் விவாகரத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன ஒன்றுனா, மீனராசி எப்போவுமே ஃப்ரெண்ட்லியான ராசிங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்னா, குற்றத்தை குத்திக்கிட்டே இருப்பார். அதுதான் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இரிட்டேஷன், டென்ஷனுக்கு காரணம். அடுத்ததாக லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி பேச்சுவார்த்தைகள், தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அனாவசியமான இடங்களுக்கு பயணம் செய்கிறத நிறுத்துறது சிறப்பாக இருக்கும். இதன் மூலியமாக சில காசிப்கள், வதந்திகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதம் அமைச்சு கொடுக்க போகுது. முதல் விஷயம், எந்த விஷயங்கள் எடுத்தாலும் உங்கள் குலத்தினுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது, அந்த கணக்குகள். ஏன்னா ஒரு சிலர் இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கே போகிறதில்ல, அதுக்கான முயற்சிகள் செய்யலை. ஏன்னா சனி அங்கே உட்காந்துருக்க, சனி தான் குலதெய்வத்துக்கான ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அதை முயற்சி எடுத்து வழிபாடுகள் செய்கிறது நிறைய விஷயங்களில் ரிலீஃப் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 10 வயதுக்குள்ளே 15 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனராசி குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பேரண்ட்ஸ் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் மூலியமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. அதே போல் லங்ஸு சார்ந்த விஷயங்கள், குடல் இறக்கம், குடல் சார்ந்த விஷயம், குடலில் புண்ணு, அல்சரு, இது லைட்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பால முருகர் அப்படின்ற கோவில் இருக்குன்னா அங்கே போயிட்டு கண்டிப்பாக உங்கள் கையால் ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனைகள் செய்கிறது சில விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் குலதெய்வத்தையும் சேர்ந்து வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் 9ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம். நன்றி.